காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னுடைய முதல் கள போராட்டத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியில ஜந்தன் மந்தர்ல பெரும் இளையோர் கூட்டம் வந்துருச்சு. உள்ள அனுமதிக்காம தடுக்கிறதுக்காக தடுப்புகள் வச்சு காவல்துறை தண்ணீர்லாம் பீச்சுது. இப்ப இது என்ன இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அரசியல் கட்சியானா, அபிஜித் அப்படின்னு இதோடைய நிறுவனர் வெளிநாட்டுல படிப்புக்காக போனவர் டெல்லியில வந்து இறங்கினோடனே இந்த போராட்டத்தை சிறப்பாக தொடங்குறாங்க. அவர் அம்பேத்கருடைய புத்தகத்தோட வந்து இதை வழி நடத்துறாரு. இதோடைய முதல் நோக்கம் என்னன்னா, இந்தியாவுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் வந்து பதவி நீங்கணும் அப்படிங்கிறதா அதோடைய நோக்கம்ங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து அமைதியான முறையில இந்தியாவுல போராடுவதற்கான உரிமை இருக்கு, அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்க அதை பண்றோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப இவர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஸ்போக் பர்சனா இருக்கிற சௌரவ் தாஸ் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு அரசியல் கட்சிலாம் இல்லை, இது ஒரு மொமெண்ட், இது ஒரு இயக்கம். அப்ப உங்களுக்கு நோக்கமே வந்து ஒருத்தர் பதவி விலகிறதா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறப்போ, பதவி விலகணுங்கிறதெல்லாம் எங்களுடைய அடிப்படை நோக்கம் இல்லை. இந்தியாவுல எதுக்கும் பொறுப்பேற்றுக்காம, எதுக்கும் பதில் சொல்லாம, பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு அரசியல் வழக்கம் வந்து இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். நீட்டுக்கு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இதுக்கு எங்க பொறுப்பேற்றுக்கிட்டாரு கல்வித்துறை அமைச்சர்? இதை பத்தி என்ன பேசி இருக்கிறாரு நீங்க பாக்கலாம். அந்த எஸ்எஸ்சி எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி வீடியோ அந்த சாட் ஜிபிடி வச்சு ஆன்சர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுக்கும் என்ன பதில்? மக்கள்கிட்ட நீங்க என்ன பொறுப்பேற்றுக்கிட்டீங்க, என்ன பேசுனீங்க, பிரஸ் மீட் ஏன் வைக்கல? இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கான முதல் படி தான் இந்த கேள்வி கேட்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மக்களின் சார்பாக கேள்வி எழுப்புறதா எங்களுடைய வேலை, இது ஒரு இளைஞர்களுக்கான இயக்கம் அப்படின்னு சௌரவ் தாஸ் சொன்னாரு. இன்னைக்கு அதே போல அபிஜித் வந்து இறங்கின உடனே வரும்போதே பதவி விலகணுங்கிறக்கான முழக்கத்தோட இறங்கி இருக்கிறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் கட்சி இந்தியாவுடைய 4 தூண்ல ஒன்னா இருக்கிற, அரசியலப்பட 4 தூண்ல ஒன்னா இருக்கிற பத்திரிகையாளர்களோட எவ்வளவுக்கு எவ்வளவு இணக்கமா இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் மக்களுக்கு வெளிப்படையான அரசியல். வெளிப்படையான அரசியல் அப்படிங்கிறது அது மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்கள் முன்னாடி உட்காரணும். அரசியல் தலைவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், விளக்கம் கொடுக்கணும், தப்புனா ஒத்துக்கணும், அதை மாத்தணும். இது இல்லாம நாம் வந்து அங்க இருந்து ஒரு அரசியல் பண்ணுவேன், நீங்க கீழே இருந்து அதை வேடிக்கை பார்க்கணுங்கிற சரியான அரசியல் இல்லைங்கிறத சிஜேபி ஒரு முறை முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கலாம் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் என்னெல்லாம் கேள்வி எழுப்ப போறாங்க, எதுக்காகலாம் அதுக்கு பதில் கிடைக்குது, எங்க நியாயம் கிடைக்குது, இந்த போராட்டம் எந்த அளவுக்கு போகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.